Taste the Daily. சென்னையில் செல்ல நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் சென்னை மாநகராட்சி திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள செல்ல நாய்களின் செயல்பாடுகள், தடுப்பூசி விவரம் உள்ளிட்டவற்றை பதிவு செய்து கண்காணிப்பதற்காக நாய்களின் உடலில் மைக்ரோசிப் பொருத்தும் 5 ஆண்டு திட்டத்தை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. சென்னையில் 1,80,000 தெருநாய்கள் உள்ள நிலையில் செல்ல நாய்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் பயனளிக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. ஆட்சி முடிவடையும் நேரத்தில் 5 ஆண்டு கால ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது பலத்த சந்தேகத்தை எழுப்புவதாகவும், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனுக்காக திட்டங்களை தீட்டி மக்களின் வரிப்பணத்தை விடியா திமுக அரசின் சென்னை மாநகராட்சி வீணடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அமைந்தகரை சாலையின் நடுவே பாதாள சாக்கடையின் மூடி திறந்திருந்ததால் 12 வயது சிறுவன் தவறி விழுந்து விபத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 12 வயது சிறுவன் சாலையின் நடுவே பாதாள சாக்கடை கால்வாயின் மூடி திறந்திருந்ததால் எதிர்பாராத விதமாக அதற்குள் விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுவனின் நண்பர்கள் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சிறுவனை ஏணி மூலம் மீட்டனர். இதில் சிறுவன் ராஜன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வீடியோவாக வெளியாகி பரபரப்பாகியுள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பராமரிப்பு பணிகளின் போது எவ்வித முன்னெச்சரிக்கை பலகைகளும் வைக்காமல் அதிகாரிகள் கமிஷன் பெறுவதிலேயே அக்கறை செலுத்துவதே இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.